வார்த்தை நம்மளோடு பேசும்படியாய் நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் இருக்க எங்களை பரமபிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ரச்சா அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இயேசப்பா, இந்த வேலைக்காய் கூட செபிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே இயேசப்பா மட்டும் ஆண்டவரே இயேசப்பா எல்லா துதியிலும் ஆராதனையிலும் என் தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உடைய வார்த்தையின் பகுதிக்காய் கூட செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே இயேசப்பா, நான் நல்ல ஆண்டவரே இயேசப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க அப்பா நீர் பேசுகிற என்னையும் ஆண்டவரே இயேசப்பா நீர் மறைத்து பேச போகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் தீமைக்கு பதில் நன்மை செய்தவர்கள், வேதத்திலிருந்து தீமைக்கு பதில் நன்மை செய்தவர்கள் அந்த டாப்பிக்கில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். அதனால் கூட ஃபஸ்ட்டு நம்ம வேதத்தில் ஃபஸ்ட்டு யார் தீமைக்கு பதில் நன்மை செய்தார்கள்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். ஆமீன், அல்லேலூயா. இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கு. யோசேப் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். யோசேப் தன் சகோதரர்களால் என்ன பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவங்க அவர் கொலை செய்யும்படியாக அவர் எல்லாருமே அவங்க சகோதரர்கள் முற்பட்ட போதும் கர்த்தர் ஆனால் அவரால் அவங்க நன்மை பெறணும்னு நினைக்கும் போது யோசேப் அதை என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு மன்னித்து அவங்களுக்கு என்ன பண்ணார், நன்மை செய்யும்படியாக அவர்கள் செய்த தீமைக்கு பதில் அவர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல நன்மை செய்கிறார். அவர் மூலியமாக அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேசத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, குடியிருந்து ஆடு மாடுகளை மேய்த்து கொள்ளும்படியாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கும்படியாக அவங்களுடைய அவர் மூலியமாக நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை அடித்து குழியில் தூக்கி போட்டு அவரை கொல்லும்படியாக செஞ்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், அவங்க செய்த தீமைக்கு பதிலாக இவருங்க என்ன செஞ்சார், நன்மை செய்தார். இங்கே யோசேப் தன் சகோதரருக்காக செய்த நன்மையை பார்த்தோம். அதுவும் இல்லாமல் என்னாகமம் 12:13 பாருங்க. 12:13 ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. 11லேருந்து பாருப்பா. அப்பொழுது மோசே ஆமீன். இந்த இடத்துல யாரை பார்க்குறோன்னா, மீரியாமை பார்க்குறோம். இங்கன்னா மோசேக்கும் மீரியாமுக்கும் மோசையை அவங்க என்ன பண்ணுறாங்க, மீரியாம் ஒரு இடத்துல அவர் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே மீரியாமுக்காக கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறாரு, கெஞ்சி ஜபம் செய்கிறாரு. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய கோபம் அவர் மேலே மூண்டு அவளுக்கு என்ன ஆச்சு, அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அவருடைய கை என்ன ஆயிடுச்சு, அழுகி போயிடுச்சு. அதனால் ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, அவர் செஞ்ச தீமையை நினைக்காம கர்த்தரிடத்தில் அவளுக்காக பரிந்துரை பேசி ஜபம் செய்து விண்ணப்பம் பண்ணி அவளுக்காக சுகமடையும்படியாக கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவர் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோல் அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலகப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதுக்கான இதுவை சொல்கிறாரு, தீர்வை சொல்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் செய்த தீமையை நினைக்காம அந்த இடத்துல அவளுக்காக பரிந்துரை பேசி ஜபம் செய்து அந்த நன்மையை அவருக்கு கொடுக்கும்படியாக மோசே பரிந்துரை பண்ணுகிறாரு. இன்னொன்று யார் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா தான்.
தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா சவுல் வந்து அநேக இடத்துல அவர் வந்து கொல்லும்படியாக வகை தேடினாலும், நிறைய அவரை வந்து சாகடிக்கணும்னு நிறைய இடத்துல நினச்சாலுமே தாவீது ராஜாவுக்கு ஒரு இடத்துல வந்து சவுல் வந்து அகப்படுறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, அந்த இடத்துல வந்து அவரை கொல்லாமல் அவருடைய சால்வையின் ஓரத்தில் என்ன பண்ணுறாரு, பிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன் அப்படின்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை வந்து இவர் வந்து கையை வைக்கக்கூடாது. ஆனால் அவர் வந்து நினச்சிருக்கலாம், அவர் வந்து ஒரு இடத்துல அவரால் நிலையாக இல்லாமல் காடு மலையுமா சுற்றி நிம்மதி இல்லாமல் நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனாலுமே அவர் என்ன பண்ணலை, அவர் செய்த தீமைக்கு இவர் வந்து தீமை செய்யாமல் நன்மையை தான் செஞ்சுட்டு போகிறாரு. பாருங்கள், 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 24 1 சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது கெதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாத்திக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தங்களை மேலே அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாக்கு வந்து சவுலை கொல்லும்படியான எல்லா சந்தர்ப்பமும் கிடைச்சும் அவர் என்ன பண்ணுறாரு, அவரை கொல்லாமல் மனதிறங்காமல் அவர் என்ன பண்ணுறாரு. ஆனால் வந்து சவுல் ராஜாவுக்கு தெரியுது தாவீது வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்னை கொல்ல போகிறான்ற ஒரு பயத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனாலுமே தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த சால்வையை மட்டுமே எடுத்துகிட்டு போகிறாரு, கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு சவுல் ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, 16, 17, 18 பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? 17, 18. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஆமீன். அவர் என்ன சொல்றாரு, சவுல் என்ன சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் என்ன சொல்றாரு, நீதிமான். ஏன்னா நான் வந்து உனக்கு வந்து தீமை செய்தேன், ஆனாலும் கர்த்தரை என்னை வந்து உன் கையில் ஒப்பு கொடுத்துருந்தோம், நீ எனக்கு என்ன பண்ண, நன்மையை தான் செய்த அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் பெருமையாக நினைக்கிறாரு. இங்கே கூட சவுல் ராஜா தாவீது ராஜா வந்து சவுலுக்கு வந்து தீமைக்கு பதில் நன்மை செய்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 50, 51. இது எந்த இடத்துலனா ஏசு கிறிஸ்து வந்து காட்டி கொடுக்குற அந்த சம்பவம். இது வந்து அவர் கூட இருக்கிறவங்க வந்து அந்த ஆசாரியன் ஒருவர் வந்து இப்போ தான் நாங்கள் படித்தோம். நான் அது படிக்கும் போது கூட நம்ம எடுத்த மெசேஜ்லேருந்தே ஒரு வார்த்தை வருது அப்படின்னு நான் நினச்சேன். பைபிள் கிளாஸில் கர்த்தர் வந்து ஏசு என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த ஆசாரியன் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து காதை வெட்டிறார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுற ஏசு என்ன பண்ணுறாரு,
அவரை வந்து அரெஸ்ட் பண்ண தான் வராங்க, அவரை வந்து பிடிச்சிட்டு போக தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நன்மை செய்து அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த காதை தொட்டு சுஸ்தமாகும்படியாக சுகத்தை கொடுக்குறாரு. இந்த நாளில் கூட நம்ம கூட தேவனோட நம்ம வந்து தீமைக்கு பதில் நன்மை செய்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படும் போது கர்த்தர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. 1 பேதுரு 3:9 பாருங்கள். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். நம்ம வந்து என்ன பண்ணணுமா, தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் உதாசனமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பிளஸ்ஸிங்கை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் என்று அறிந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஆசீர்வதிக்கணுமா. அது ஏன் அப்படின்னா, அது கீழே பாருங்க. ஆமென். நம்ம பொல்லாப்பை விட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை என்ன பண்ணுமா, பின்தொடரணுமா. அப்படி தொடர்வதனால என்ன கிடைக்குதுன்னா 13 பாருங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமென். அல்லேலூயா. நம்ம வந்து நன்மை செய்கிறவர்களால் நம்ம காணப்பட்டோம்னா நம்மளுக்கு தீமையை வந்து செய்கிறவர் யார் என்று என்னது வேதத்தில் சொல்லுது. நம்ம வந்து தீமைக்கு இங்கே நம்ம பார்த்த ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்கன்னா தீமைக்கு நன்மை செய்தவர்கள் தான். ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து தீமைக்கு, அதாவது வந்து நன்மைக்கு நன்மை கொடுத்தவங்களுக்கு நன்மை செய்யலை, தீமையை கொடுத்தவங்களுக்கு நன்மை செய்தவங்க தான். அதனால தான் வந்து அவங்க ஒவ்வொருவருமே வந்து எப்படிப்பட்டிருக்காங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறார்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவர் யார் வந்து சொல்றதுக்கு 12 பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. நம்மளுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்படணும், நம்மளுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம வந்து ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா, நம்ம வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, நன்மையை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 37:3 கூட என்ன சொல்லியிருக்குன்னா, ஆமென். கர்த்தரை நம்பி நம்ம என்ன பண்ணணுமா, நன்மை செய்யணுமா. அப்போ நம்ம வந்து கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யும்பொழுது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.